Laughter will always be the best medicine. Silence will always be the best revenge. This is my favorite quote. When you love and laugh abundantly, you are living such a beautiful life. So இன்னைக்கு லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த laugh ரிலேட்டடான vocabularies நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, சிரிக்கிறதுல வந்து நிறைய வகை இருக்குது இல்லையா? புன்னகை அப்படின்னு சொல்லுவோம், அப்புறம் வந்து சிரிக்கிறதுன்னு சொல்லுவோம், அப்புறம் குலுங்கி சிரிக்கிறதுன்னு சொல்லுவோம், அப்புறம் யாராவது ஒரு பர்சனை பார்த்து நக்கலாக சிரிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சிரிப்பு இருக்கு இல்லையா? ஸோ அதுதான் இன்னைக்கு லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் பேக் டு Wake Up Your Vocab. I'm Malar, your English tutor. If you are ready, let's get started. Never stop learning, never stop growing, never stop seeking the brightest star. ஸோ ஆஸ் யூஷுவல் லெசன் போகிறதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் வீடியோவோட குவிஸோட ஆன்சர் பார்த்துக்கலாம். அதாவது வயிறு நிறைஞ்சிருச்சு அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அதே மாதிரி எஞ்சிய உணவு அப்படின்றதுக்கு என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்டிருந்தேன். ஸோ எனக்கு வந்து வயிறு நிறைஞ்சிருச்சு, இதுக்கு மேலே எனக்கு வயிற்றில் இடம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு இங்கிலீஷில் ஐம் ஸ்டஃப்டு அப்படின்னு சொல்லலாம், அல்லது ஐம் ஃபுல் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி எஞ்சிய உணவு அப்படின்றதுக்கு லெஃப்ட் ஓவர் ஃபுட் அப்படின்னு சொல்லுவோம். லெஃப்ட் ஓவர் ஃபுட். ஓகே, நான் இன்னைக்கு லெசனில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து லாஃப். லாஃப் அப்படின்னா வந்து எல்லாருக்கும் தெரியும், சிரிக்கிறது, வாய் விட்டு சிரிக்கிறதுக்கு வந்து லாஃப் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, why did you laugh when I told you about John? ஜான் பற்றி சொன்ன உடனே நீ ஏன் சிரிச்ச அப்படின்னு சொல்கிறது. ஸோ இது வந்து வாய் விட்டு சிரிக்கிறதுக்கு நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா லாஃப் யூஸ் பண்ணுவோம். இதுவே வந்து ஸ்மைல் அப்படின்னா புன்னகை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? லைட்டாக சிரிக்கிறது. நம்ம தெரிஞ்சவங்க யாரையாவது தெரியாதவங்க ஒரு ஃப்ரெண்டை இன்னொரு ஃப்ரெண்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள பற்றி நமக்கு அதிகமாக தெரியாது. ஸோ நம்ம பார்க்கும்போது சிரிப்போம் இல்லையா? எதிரில் வர்றவங்கள பார்க்கும்போது சிரிக்கிறது. ஸோ இது வந்து புன்னகை அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு இங்கிலீஷில் வந்து ஸ்மைல் அப்படின்னு சொல்லுவோம். When I saw her, she smiled at me அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நம்பர் 3 in our list is grin. Grin அப்படின்னா வந்து இயர் டு இயர் சிரிக்கிறது, அதாவது பற்கள் தெரிகிற மாதிரி சிரிக்கிறது. ஓகே, அதே மாதிரி grin அப்படின்றதும் verb தான். he grinned at me அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ என்னை பார்த்து சிரிச்சாரு அப்படின்னு சொல்கிறது. grin அப்படின்னா பற்கள் தெரிகிற மாதிரி ஸ்மைல் பண்ணுறது, இயர் டு இயர் ஸ்மைல் பண்ணுறது. ஓகே, நம்பர் 4 in our list is giggle. giggle அப்படின்றது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டில் சிரிக்கிறது, ஒரு மாதிரி சில்லியாக சிரிக்கிறது வந்து giggle யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், the girls began to giggle when the man slipped and fell down. அவரை வலிக்கு கீழே விழுந்தப்போ அவரை பார்த்து அந்த பொண்ணுங்க வந்து சிரித்தாங்க அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஒரு கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு சிரிப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ யாரையாவது பார்த்து நம்ம வந்து கிண்டலாக சிரிக்கிறது, நக்கலாக சிரிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு இங்கிலீஷில் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கிகிள் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் க்ளீ. க்ளீ அப்படின்றது நம்ம ஒரு ஏளனமாக சிரிக்கிறது, மற்றவங்க ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்தாலும் சிரிக்கிறது. இன்னொன்று வந்து ஒரு மிஸ்ஃபார்ச்சூன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஒரு பேட் திங் ஏதாவது நடந்தாலும் சிரிக்கிறது. ஸோ ஒரு மாதிரி வந்து ஏளனமாக சிரிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு வந்து க்ளீ யூஸ் பண்ணலாம். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் சக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். சக்கிள் அப்படின்றது ஒரு மாதிரி வந்து குலுங்கி சிரிக்கிறது, வாய் மூடி குலுங்கி சிரிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சிரிக்கிறதுக்கு வந்து சக்கிள் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு, இந்த கஜினி மூவியில் எனக்கு வந்து இது சக்கிள் அப்படின்ற வேர்டு சொன்னோடனே எனக்கு வந்து அசினோட சிரிப்பு தான் ஞாபகம் வருது. கஜினி மூவியில் அசின் வந்து சிரிப்பாங்க. எக்கனாமிக்ஸ் டைம்ஸில் ஒன்றை பற்றியே ஆர்டிக்கிள் படித்தாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு வாயை மூடி குலுங்கி சிரிப்பாங்க இல்லையா? ஸோ அதை எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி சிரிக்கிறதுக்கு சக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ఎకనామిక్ టైమ్స్ లో నీ గురించి ఆర్టికల్ చదివారు. நம்ம ஏதாவது வந்து ஒரு ஸ்வீட் மெமரிஸை நினச்சி நம்ம வந்து சிரிக்கிறது, ஏதாவது ஒரு மெசேஜஸ் பார்த்து சிரிக்கிறது, யாராவது நமக்கு பிடித்தமானவங்க நமக்கு ஏதாவது லெட்டர் அனுப்பியிருக்கிறாங்க, மெயில் அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்னா அதை ரீட் பண்ணிட்டு சிரிக்கிறது. ஸோ இந்த மாதிரி வந்து வாய் மூடி குலுங்கி சிரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சக்கிள் அப்படின்றது. ஸோ த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒன் இஸ் பீம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பீம் அப்படின்றது எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, பீமுக்கு நிறைய மீனிங் இருக்குது. இங்கே வந்து இதோடைய மீனிங் என்ன அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு
ப்ரௌடாக ஃபீல் பண்ணும்போது, இஃப் யூ ஒன் எனி கோல்டு மெடல், ட்ராஃபி ஏதாவது வின் பண்ணியிருக்கிறீங்க, அல்லது வந்து ஏதாவது அவார்டு உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்னா, ஒரு பெருமிதத்தோட ஒரு மனசுக்குள்ளே சிரிச்சிட்டு போவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு புன்னகை சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு பெருமிதத்தோட சிரிக்கிறது வந்து பீம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ that's it with the lesson. இன்னைக்கு குவிஸ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு நகைச்சுவை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மூவி வந்து ரொம்ப நகைச்சுவையாக இருந்தது அப்படின்றதுக்கு என்ன வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நகைச்சுவை நடிகர் அப்படின்னா காமெடி ஆக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது தவிர்த்து நம்ம வந்து இன்னொரு வேர்டும் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த மூவி ஃபுல்லாகவே வந்து ஒரே நகைச்சுவையாக இருந்தது, ரொம்ப ஃபன்னாக இருந்தது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுக்கான இங்கிலீஷ் வேர்டு என்ன அப்படின்றத காமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ that's it with the lesson today. இன்னைக்கு லெசன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த லாஃப், ஸ்மைல் தவிர்த்து மற்ற வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டோம். ஸோ இனிமேல் வந்து சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். Thanks for clicking this video, and if you like this lesson, don't forget to hit the like button. If you're not a subscriber, please go and subscribe to my channel. I'll meet you soon with another interesting lesson in the next video. Till then, you take care. It's bye from Mala. See you. Bye-bye.